நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சி 2026 பற்றி. அதாவது நவ கிரகங்கள்லேயும் சுபத்தன்மை பெற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னா முழு இயற்கை சுபராக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி இயல்பாகவே சொல்ல கேட்டிருக்கோம். அதாவது அவருடைய பார்வை எந்த இடத்துலேருந்து அவர் 3 பார்வையாக பார்க்குறாரு, அந்த பார்வையோட பலன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அந்த குருப்பெயர்ச்சி தரப்போகிறார். என்னைக்கு குருப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான இடத்த பார்க்குறாரு, என்ன மாதிரியான ஒரு வருமானத்தையும் எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் உள்ள மாற்றத்தையும் கொடுக்குறாரு. மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம்னா குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்கு காரக்காரன்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கான அனைத்து தடங்களையும் தகத்தெறிஞ்சு அதுக்குண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. சரி, பொதுவாக அதாவது என்ன மாதிரியான பொது பலன்கள்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தங்கம் விலை குறைறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் விவசாயம் செழிப்பாக வளரும். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா ஆராய்ச்சி பண்ணும்போது நிறையா அதாவது எதிர்பாராத புதையலோ அதன் மூலமாக கனிம வளங்களை அரசுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்னொரு பொது பலன்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதார முன்னேற்றத்தையும் இன்னொன்று இவர் நீர்ராசியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீர்ராசியில் வரனால ஒரு பெரிய ஒரு சில இடத்துல மழை அதிகமாக பெய்யுறது, அதன் மூலமாக சின்ன சின்ன வெள்ளம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் குரு பகவான் கொடுக்குறாரு இந்த பயிற்சியில். மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன் 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே மீன ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா குடிச்சட்லேயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்தேன்னா அந்த இடத்துல நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஹார்ட் ஒர்க் ரொம்ப போடுவாங்க, வேலையை ரொம்ப போடுவாங்க. ஈஸியாக இவங்களை ஏமாற்றிடலாம். அன்பா பர்சனால ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு ரொம்ப பலவீனமான ஒரு அன்பாக தான் இவங்க வச்சுருப்பாங்க. இவங்க அன்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஈஸியாக நம்பிடுவாங்க. அதன் மூலமாக நிறைய ஏமாற்றத்தெல்லாம் இவங்க பார்த்துட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த குருப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்துக்கிட்டு 1ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. முதல்ல இவங்களால இவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சியில் இவங்களால இவங்களுக்கு வர பிரச்சனைகள் அனைத்தும் இவங்களே சரி பண்ணிக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்த குருப்பெயர்ச்சி கொண்டு வராரு. ஆமாம், எனக்கு வேறு யாருமே பிரச்சனை இல்லை, நான் மட்டும்தான், என் வாய் சும்மா இருந்தாலே போதும், நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற ஒரு யோசனை இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய சுய தேவை என்ன, நம்மளுடைய வெற்றிக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தால் நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி ஒவ்வொன்றையும் இவங்க யோசித்து அதன்படி செயல்பட ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்க நம்மளை அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க, நார்மலாக இருக்கிறத வச்சு இருப்போன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்களே அழகுபடுத்திக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய தன்னம்பிக்கை வளர்க்க என்ன செய்யணும்னு சொல்லி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசித்து அதன்படி செய்வாங்க. 2வது பார்த்திங்கன்னா 9ஆம் வீடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு வாரிசு வேலை கிடைக்கும். ஒரு அலுவலகத்தில் அரசு அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு போலீஸாக இருக்காங்கனாலும் சரி, அவங்களுக்கு அது மூலமாக வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காதல் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்பு, வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகம், மேலும் தந்தை வழி மூலமாக ஆதாயம், தந்தை வழி மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயத்த கொடுக்குறாங்க. அதிர்ஷ்டம், உயர்கல்வின்னு சொல்லி இவங்களுக்கு கிடைக்க தாமதமான அனைத்து விஷயமேவும் இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் அதிகமாகவே கிடைக்க போகுது. 2வது பார்த்திங்கன்னா 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீடு எப்படின்னா நினைத்ததை வெற்றியை கொடுக்க போகுது. நீ என்ன செயல் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த செயல் வெற்றியை கொடுக்க போகுது. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 2 ஸ்டெப் பின்னாடி போகிறதுக்கு உண்டான ஒரு பாதிப்பு தான் எனக்கு நடந்திருக்கு. எதுவுமே வெற்றிங்கிற ஒரு இடத்துக்கு நான் போகவே இல்லைன்னு நினைக்கும் போது, இல்லைப்பா நீ இந்த இடத்துல நானே உன்னை கொண்டு போய் வெற்றியில் வைக்கேன்னு சொல்லி குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் நினச்சிட்டு பாருங்கள் இதை நான் செய்ய முடியுமான்னு சொல்லி அதை உங்களுக்கு வெற்றியே கொண்டு கொடுக்குறாரு. 2வது பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் லாபம் அதிகரிக்க போகுது, தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்க போகுது, மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. ஒரு நடக்காதுங்கிற நிறைய விஷயங்கள் நடந்து உங்கள் மனம் ஒரு நிம்மதியாக ஒரு மன திருப்தியாக இருக்கேன், என்னுடைய அனைத்துமே பூர்த்தி அடைஞ்சிருச்சு, என்னுடைய அனைத்து ஆசைகள் அனைத்து கனவுகளுமே பூர்த்தி அடைஞ்சிருச்சுங்கிற
ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். சித்தப்பா மூலமாக ஒரு வருமானம், சித்தப்பா மூலமாக ஒரு உதவி, ஒரு வேலை பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தப்பா உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எதன் மூலமாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துகிறார். ஓகே, இந்தளவு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, எதில் கவனமாக இருக்கணும்? 5ஆம் வீட்டை தான், அந்த வீட்டிலேருந்து தான் அந்த பார்வையை பார்க்குறாரு. 1, 9, 11ன்னு சொல்லி மீன ராசிக்கு. அப்படின்னா 5ஆம் பாவகமாக நம்ம என்ன சொல்லுவோம்? குலதெய்வத்தை சொல்லுவோம், குழந்தை சொல்லுவோம், புத்திர பாக்கியத்தை மெயினாக சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புத்திர பாக்கியம் வந்து கொஞ்சம் தாமதமாகும். நிச்சயமாக கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதற்குண்டான வழி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது அதாவது பச்சரிசி மாவில் விளக்கு 9 விளக்கு போட்டு அங்கேயே தீபம் ஏற்றி அங்கே உள்ளவங்களுக்கே பிரித்து கொடுங்க. பிரித்து கொடுத்து வீட்டுக்கு அந்த விளக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். குலதெய்வ ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். 2வது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தை பாக்கியத்துக்கு என்ன வழிபாடுனா கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். குழந்தை கிருஷ்ணர் இருக்கிற ஆலயமாக போய் கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும். மேலும் இந்த சிறு குழந்தைகள், ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கெல்லாம் போய் ஆசிரமத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. ஒரு அன்னதானம் உங்களால் முடிஞ்சளவு அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு குழந்தை அருள் கிடைக்கும். மேலும் குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும்.